ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எல்லாருக்கும் விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த நாளை நல்லாவே கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு நல்ல நாளில் உங்களோட நேரத்தை நல்ல ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்க்குற பட்சத்தில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் உங்களால். அதே நேரத்தில் மார்க்கெட்டையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோ கண்டென்ட் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணி சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான். வாங்க இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு ட்ரேட் இன் கேப். இந்த கேப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அதாவது பார்த்திங்க அப்படின்னா கேப்புன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பாட் முதல் நாள் ஒரு ஹை வச்சுருக்கான், ஒரு லோ வச்சுருக்கான். க்ளோசிங் அப்படின்றது ஹையுக்கும் லோவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. இப்போ இது ஹை, இது லோ, இது க்ளோஸ். மறுநாள் பாசிட்டிவில் ஓப்பன் பண்ணுறான், ப்ரீவியஸ் டே ஹையுக்கும் மேலே ஓப்பன் பண்ணுறான். சப்போஸ் இந்த இடத்துல அப்படின்றது ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு? இந்த இடத்துல என்ன நடக்கணும்? மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து ஓப்பன் ப்ரைஸ் அதிகமாக கிடச்சிருச்சு, கேப் அப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹையை விட அதிகமாகவே ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்கணும்? இந்த இடத்துல என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன நடக்க வாய்ப்பு? கேப் அப் ஆனது தொடர்ந்து மேலவே போகிறது, இது முதல் வாய்ப்பு. இல்லை அப்படின்னா இந்த கேப் அப் ஆனது அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு சைட்வேஸ் போகிறது, இது ரெண்டாவது வாய்ப்பு. இல்லை அப்படின்னா கீழே வந்து இந்த கேப் அப்படின்றத ஃபில் பண்ணணும், இது மூணாவது வாய்ப்பு. இந்த 3 வாய்ப்பில் ப்ரீமியம் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்ற அந்த லாஜிக்கை தான் நாம் பார்க்க போகிறோம். முழுக்க ப்ரீமியத்தை பேஸ் பண்ணியே நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்குற பட்சத்தில் நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே புரியும். ஓகேங்களா? இப்போது ப்ரீமியத்துக்கு போவோம். இப்போது நாம் ப்ரீமியத்தோட லாஜிக்கு போவோம். ஓகேங்களா? இப்போது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது, ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, அதுக்கும் மேலே இப்படி ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்ற பட்சத்தில் யார் பயப்படுவா, யார் பேனிக் கண்டிஷன் போவாங்க அப்படின்ற லாஜிக் தான் முதல்ல உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட் இப்போது கேப் அப் ஆகியிருக்கு. இங்கே யாரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? காலோட ப்ரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சிஇயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இந்த இடத்துல புட்டோட ப்ரைஸ் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகியிருக்கும். இப்போது முதல் நாள் நடந்த விஷயத்துலேருந்து மறுநாள் என்ன மாறுபட்டிருக்கு? இந்த இடத்துல எந்த செல்லர் ப்ராஃபிட்டில் இருப்பான், எந்த செல்லர் லாஸில் இருப்பான் அப்படின்ற லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு செல்லர் கால் செல்லர் அப்படின்றவன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவன் லாஸில் இருப்பான். ஓகேவா? அதே நேரத்தில் புட்டோட ப்ரீமியம் அப்படின்றது குறைய போது, புட்டோட ப்ரீமியம் குறையுது அப்படின்னும் போது புட்டோட செல்லர் ப்ராஃபிட்டில் இருப்பான். ஓகேங்களா? இப்போது இவங்க என்ன நடந்தால் இவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க? அதாவது இந்த செல்லர் கால் செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னாலும் சரி, புட் செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னாலும் சரி, அவங்க பை பண்ணி தான் ஆகணும். அவங்க செல் பண்ண பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பை பண்ணால் மட்டும்தான் அவங்க பொசிஷன் நில் ஆகும். ஸோ அவங்க பை பண்ணணும். என்ன நடந்தால் அவங்க பை பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரியான ட்ரேட் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு புரியும். இப்போது மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆன இடத்துல கால் செல்லர் அப்படின்றவன் லாஸில் தான் இருக்க போகிறான். இவன் இந்த லாஸை புக் பண்ணுவானா, பண்ண மாட்டானா?
அவன் லாஸ்ட்டில் தான் இருப்பான் அப்படின்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போது அந்த ஒரு செல்லர் அப்படின்னு ஒரு ரூ. 400 ப்ரைஸில் அவன் செல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ரூ. 400 ப்ரைஸில் செல் பண்ணியிருக்கான். இப்போ கேப் அப்லாம் ஆனதுக்கப்புறமுமே அந்த ப்ரைஸ் ஒரு ரூ. 150 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னா, அவன் ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறான். ஏன்னா அவன் என்ன ப்ரைஸில் வேணாலும் செல் பண்ணியிருந்திருக்கலாம். அது வேறு விஷயம். இப்போ கரண்ட்டாக என்ன நடந்திருக்க வாய்ப்பு? நேற்று தான் செல் பண்ணியிருக்கான். நேற்று ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணவன் இன்றைக்கி என்ன நடந்திருக்க வாய்ப்பு? அப்படின்ற அந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ மார்க்கெட் யாரோடது அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். இந்த செல்லரோட மார்க்கெட்டில் ப்ரீமியம் எங்கேயுமே மூவ் ஆகலை, அதாவது ஸ்பாட் எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரே இடத்துல ஸ்பாட் நிற்கும் போதும் ப்ரீமியம் டிகே அப்படின்றது நடந்து செல்லருக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ராஃபிட் வந்துடும், இல்லை அவனோட லாஸ் குறைஞ்சிரும் அப்படின்ற இடத்துல செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதாவது மார்க்கெட் இப்படி சைட்வேஸ்குள்ளே போகும்போது இந்த கால் செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இல்லை, மார்க்கெட் கேப் அப் ஆன மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லை மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து திரும்ப இந்த கேப்பை ஃபில் பண்ண வருது அப்படின்ற பட்சத்துலேயும் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுவான். இவன் எந்தெந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறான் அப்படின்றத தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைக்கி. புட் செல்லர் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பண்ண போகிறான். மார்க்கெட் தொடர்ந்து மேலே தான் போக போகுது அப்படின்னாலும் அவன் ப்ராஃபிட்டில் இருந்ததை புக் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண போகிறான். சைட்வேஸ்குள்ளே போகுது அப்படின்னாலும் புக் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண போகிறான். மார்க்கெட் திரும்பியும் கீழே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறான். புரியுதுங்களா? யார் எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவா, லாஸை புக் பண்ணுவா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் மார்க்கெட் உங்களுக்கு புரியும். ஒரு புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் எடுக்கிற ட்ரேடு தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஏன் ஒரு ட்ரேடை எடுக்கிறோம்னே தெரியாமல் நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அப்படின்றது நிலைக்காது. ஒரு நாள் எடுக்கிற ப்ராஃபிட் மறுநாள் உங்கள் கையை விட்டு போயிடும். ஸோ மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயுமே போகாது. மார்க்கெட்லேருந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான் காணாமல் போவாங்களே தவிர மார்க்கெட் எங்கேயுமே போகாது. மார்க்கெட்டை கற்றுக்கோங்க, அதுக்குண்டான டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது என்ன நடந்தால் இந்த 3 விஷயத்தில் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது, சேம் ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே க்ளோசிங் ப்ரைஸ், இது க்ளோஸ் ப்ரைஸ், காலோடது இந்த பக்கம் இருக்கிறது புட்டோடது, இந்த பக்கம் இருக்கிறது காலோடது. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ப்ரைஸுங்களை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரைஸில் காலோட ப்ரைஸ்லேருந்து புட்டோட ப்ரைஸை மைனஸ் பண்ணி இங்கே ஆன்சர் அப்படின்றது போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, காலோட ப்ரைஸுக்கும் புட்டோட ப்ரைஸுக்கும் ரூ. 231 ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது படிப்படியாக. இது எங்கே அப்படின்னா ரூ. 16 அப்படின்றது மட்டும் குறையுது. ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத பார்க்காதீங்க. யாரோட விலை அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சிம்பிள், அந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் இல்லாமல் அந்த ப்ரைஸ் அப்படின்றது கம்மியான டிஃப்ரெண்ட்டில் வரணும். அதுதான் உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். இப்போ 16 அப்படின்ற ப்ரைஸ் 750 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கு தான் உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அடுத்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூ. டிஃப்ரெண்ட் இருக்குது. 700 அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ரூ. 31 டிஃப்ரெண்ட் இருக்குது. நடுவில் இருக்க இந்த 16 தான் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இந்த 750 ஸ்ட்ரைக்கு தான். ஏன்னா தான் இப்போதைக்கு ஸ்பாட் அப்படின்றது க்ளோஸ் ஆகிருக்குது 24/7/12 அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னாலும்
அதாவது இன்றைக்கி நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 27/8 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி லீவு நாள். 26ஆம் தேதி ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருந்த இடம் 26/8/2025 அன்னைக்கு ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருந்த இடம் இந்த ப்ரைஸ் 24,712. இந்த ஏரியாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஏடிஎம் ப்ரைஸ் அப்படின்றது 750 தான் நமக்கு காமிக்குது ப்ரீமியத்தை பொறுத்த வரையும். ஏன் நாம் இப்படி ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ மார்க்கெட் அப்படின்றது சப்போஸ் இதே 712 அந்த இடத்துலையே க்ளோஸ் ஆகுது, ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த இடத்துலையே க்ளோஸ் ஆகுது, 712லே க்ளோஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இங்கே கால் ஆப்ஷனுக்கு என்ன ப்ரீமியம் கொடுப்பான் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். 700 காலுக்கு 12 ரூபா கொடுப்பான். 750 புட்டுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பான்? மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்கை விட கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக மாறப்போது 0. அதே நேரத்தில் 800 அவனும் ஸ்பாட் அதை விட கீழே கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 0. எல்லா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கும் 000 அப்படின்னு தான் சொல்லி முடிய போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண போகிறான்? இங்கே 700 காலுக்கு 12 ரூபா இருக்கான் அப்படின்னா 650 காலுக்கு 62 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் கொடுப்பான். இந்த ஸ்ட்ரைக்கு கூட நம்மளோட ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட். இந்த 12 ரூபா கூட 50 ரூபாயை கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதோ அதே மாதிரி தான் கொடுப்பான். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது மேட்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல சப்போஸ் 700 புட்டுக்கு என்ன ப்ரைஸ் கொடுப்பான்? 700 புட்டு அப்படின்றது மார்க்கெட் 712 முடியும் போது அது ஓடிஎம்மாக தான் இருக்க போகுது. ஸோ அவனுக்கு 0 அப்படின்ற ப்ரைஸ் வந்துடும். ஓகேங்களா? 750 புட்டு மாற்றி போடுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 700க்கு இங்கே 0ன்னு வந்துடும். 750 நாம் இங்கே பார்த்தது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 650 ஓடுது. 650 புட்டு அப்படின்றவன் 0 ஆக போகிறான். 700 புட்டு அப்படின்றவனும் 0 ஆக போகிறான். இங்கே மார்க்கெட் 712 முடியும் போது 750 புட்டுக்கு 38 ரூபா அப்படின்ற ப்ரைஸை கொடுக்க போகிறான். அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு 88 அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபாயா ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கால் புட்டு மார்க்கெட் 712 முடியும் போது 700 காலுக்கு 12, 700 புட்டுக்கு 0 அப்படின்றத கொடுப்பான். இங்கே அந்த நேரத்தில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் காலுக்கும் புட்டுக்கும் சேம் ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 12 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 62 ரூபா இருக்கும். பின்னாடி இருக்க ஸ்ட்ரைக்கில் 38 ரூபான்னு இருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட். இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கே இதே மாதிரி தான் முடிய போகுது. அதனால தான் நாம் லைவ்லேயும் இதே மாதிரியே செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது செல்லரோட மார்க்கெட். இந்த செல்லரோட மார்க்கெட்டில் ப்ரைஸ் 0 நோக்கி தான் ட்ராவல் ஆக போகுது. 0வை தாண்டி ட்ராவல் ஆக போகிறது கிடையாது. ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ப்ரீமியம் எப்படி முடியுமோ அந்த லாஜிக்கை எடுத்து அதை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணணும். இது செல்லரோட மார்க்கெட்டுன்றனால செல்லருக்கு 0வில் முடிஞ்சால் தான் ஃபுல் ப்ராஃபிட் வரும். அந்த ஃபுல் ப்ராஃபிட் அவனுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல தான் அவன் செல் பண்ணியிருந்த ஸ்ட்ரைக்கை ஹோல்ட் பண்ணுவான். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஏதோ ஒன்று புக் பண்ணி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவான். இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை பார்க்கணும். மார்க்கெட்டை எப்போவுமே ஒரு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? நாம் இதனால தான் எந்த ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றத எடுத்து அந்த ஸ்ட்ரைக்கை ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுக்கிறோம். சரிங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பேச வந்த டாபிக் என்ன அப்படின்னா கேப். இந்த கேப் இப்போ சப்போஸ் நாளைக்கு மறுநாள் 712 க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ மறுநாள் சப்போஸ் 24,858 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸில் ஓப்பன் பண்ணுறான். நல்ல ஒரு கேப்லேயே ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட். இப்படி ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னா இப்போது காலுக்கும் புட்டுக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது? 750 காலுக்கும் புட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது
இப்போ நம்ம டாபிக் வருவோம். என்ன அப்படின்னா கேப். இப்போது சப்போஸ் மறுநாள் உங்களுக்கு மார்க்கெட் அப்படின்றது கேப்பில் ஓப்பன் ஆகுது. சப்போஸ் 24,855 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸில் ஓப்பன் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்த மூணே விஷயம், இங்கே ஓப்பன் பண்ணிட்டான், இங்கேருந்து சைட்வேஸ் போக போகிறானா, இல்லை இங்கேருந்து மேலே போக போகிறானா, இங்கேருந்து கீழே போக போகிறானா, இந்த 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதில் நாம் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல சைட்வேஸ்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த லாஜிக்கை தான் நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் முதல் நாள் க்ளோசிங்கில் 750 அப்படின்னு சொல்லி இருந்தது. இதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் இங்கே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி நாம் எடுத்திருக்க மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எல்டிபியை பேஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் கம்மியாக இருக்கோ அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் கால் ஒரு லோ வச்சுருப்பான், அதே நேரத்தில் புட்டு ஒரு லோ வச்சுருப்பான். இன்ட்ராடே லோ சொல்கிறோம், அன்னைய மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் வைக்கிற லோ. இந்த 2 லோவும் எப்படி இருக்கணும்? இந்த 2 லோ அப்படின்றது இருந்துகிட்டு இருக்க போது இந்த லோவை தாண்டி எல்டிபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஹைன்னு இருக்கும். இப்போது கால் வச்சுருக்க லோ, கால் ஒரு லோ 100 ரூபா அப்படின்னு சொல்லி கால் ஒரு லோ வச்சுருக்கான்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த காலோட லோ 100 ரூபா அப்படின்னா இவனோட எல்டிபி அப்படின்னு எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த லோவை விட அதிகமாக தான் எல்டிபி அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் புட்டு அப்படின்றவன் ஒரு 60 ரூபா லோ வச்சுருக்கான் அப்படின்னா அந்த புட்டோட எல்டிபி அப்படின்றது அந்த 60 ரூபாய்க்கும் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் ஒரு லோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது எல்டிபி, காலோட எல்டிபி என்ன அப்படின்னா, புட்டோட லோ 60 ரூபா வச்சுருக்கான் அப்படின்னா காலோட எல்டிபி அந்த 60 ரூபாய்க்கும் அதிகமாக. அதே நேரத்தில் புட்டு எப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்னா, கால் ஒரு லோ வச்சுருப்பான், அந்த லோவை விட அதிகமாக. அதாவது காலோட எல்டிபி புட்டோட லோ அதுக்கும் அதிகமாக. புட்டோட எல்டிபி காலோட லோ அதுக்கும் அதிகமாக ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இப்படி சைட்வேஸ்குள்ளே போகும். புரியுதுங்களா? நீங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக், இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது, எந்த ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக வந்தது அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைக்கில் இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்து இதே விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போது காலுக்கு ஒரு லோ, புதுசாக ஒரு லோ கட் பண்ணுறான் அப்படின்னா புட்டு அந்த லோவை விட, ஆல்ரெடி புட்டு காலோட லோவை விட அதிகமாக இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் காலுக்கு புது லோ கொடுத்தானா புட்டுக்கு அது இன்னும் ஈஸியாக மாறிடும். காலோட லோவை விட புட்டோட எல்டிபி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே மாறிடும். அதே மாதிரி கால் அப்படின்றவன் புட்டோட லோவை விட அதிகமாக ட்ரேட் ஆகிறான் அப்படின்ற பட்சத்தில் புட்டோட லோ, புது லோ, ஏற்கனவே ஒரு லோ வச்சு அந்த லோவை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு லோ வைக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல கால் புட்டோட லோவுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வாய்ப்பு அதிகமாக மாறிடும். இந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இப்படி சைட்வேஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த சைட்வேஸ் ஒரு கேப் அப் நடந்ததுக்கப்புறம் சைட்வேஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி 2 பேரும் வேடிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக சைட்வேஸ்குள்ளே தான் இருக்கும். இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நடக்குது, என்னென்ன மாதிரியான எந்த அன்னைக்கெல்லாம் ஒரு கேப் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நடந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா?
இது சைடுவேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 2 பேரும் லோவை விட அதிகமாக, ஒருத்தரோட லோவை விட இன்னொருத்தர் அதிகமாக ட்ரேட் ஆகணும் அப்படின்ற அந்த லாஜிக் எடுத்துக்கோங்க சைடுவேஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு. அடுத்து ட்ரெண்டாக கேப் அப் ஆன மார்க்கெட், அந்த கேப் அப் ஆன அந்த விஷயத்துக்குள்ளேயே அந்த ட்ரெண்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருந்தது, நாம் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பற்றி தான் 3 வாய்ப்புகள்லையும் பார்க்க போகிறோம். அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு சொன்ன சைட்வேஸில் என்ன பார்த்தோமோ அதே ஸ்ட்ரைக்கை தான் திரும்ப பார்க்க போகிறோம். அதே ஸ்ட்ரைக்கு புட்டு ஒரு ஹை வச்சுருப்பான். அந்த ஸ்ட்ரைக்கில் புட்டு ஒரு ஹை வச்சுருப்பான். அந்த ஹையை விட காலோட எல்டிபி புட்டோட ஹையை விட அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் புட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பான். அந்த ஸ்ட்ரைக்கில் புட்டு முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான். இந்த ரெண்டு ப்ரைஸை விட அதிகமாக கால் அப்படின்றவன் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த மாதிரியான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். புரியுதுங்களா? நாம் சைட்வேஸ்குள்ளே பார்த்தது ஒருத்தரோட லோவை விட இன்னொருத்தர் எல்டிபி அப்படின்றது அதிகமாக இருக்கிறது அப்படின்னா சைட்வேஸ். 2 பேரும் மாறி மாறி ஒருத்தரோட லோக்கு மேலே ஒருத்தர் அப்படின்றது இருந்தது அப்படின்னா சைட்வேஸ்குள்ளே இருக்க வாய்ப்பு. அடுத்து கால் ஆப்ஷன் புட்டோட ஹையை விட அதிகமாகவும் புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு. தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா அடுத்து எங்கள் 24,850 ஏடிஎம்மாக இருக்கும்போது இந்த விஷயம் நடக்கணும். தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 24,900 அந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக மாறணும். அதுக்கடுத்து 24,950 ஏடிஎம்மாக மாறணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 விஷயத்தை பார்த்தாச்சு. 3வது அடுத்து என்ன நடக்கணும்? அடுத்து 3வது சான்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே க்ளோஸ் ப்ரைஸ் இங்கே இருக்குது, மேலே ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் இருந்து திரும்ப வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறானா இல்லையா, இதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருந்தது, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக இருந்தது, அந்த ஸ்ட்ரைக்கில் புட்டு அப்படின்றவன் ஒரு லோ வச்சுருப்பான். ஓகேவா? புட்டு அப்படின்றவன் ஒரு லோ வச்சுருப்பான். இந்த லோவை விட அந்த ஸ்ட்ரைக்கில் காலோட எல்டிபி அப்படின்றது புட்டோட லோவை விட கம்மியாக ட்ரேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இந்த விஷயம் புட்டோட லோவை விட காலோட எல்டிபி கம்மியாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இதுதான் நடக்க வாய்ப்பு. சரிங்களா? இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்போது எத்தனை பாயிண்ட்டு, 150 பாயிண்ட் கேப் ஆயிடுச்சு. இந்த 150 பாயிண்ட் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்னென்ன ஸ்ட்ரைக் வரப்போகுது, கீழே போக 24,800, 24,750, 24,700 இப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக்குங்க வருது அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்லேயும் நாம் சொல்கிற இந்த லாஜிக்கில் நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கு தான் முக்கியம். ஓப்பனில் இருந்து தான் மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது ஆரம்பிக்கும். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் யாரோ சொல்கிறத பார்த்து காப்பி அடித்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியும். யாரோ கிடையாது, அவர் என் குருநாதர் தான். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஓப்பன்லேருந்து ரேஞ்ச், அங்கேருந்து தான் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லுவார். நானும் அதே விஷயத்த சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போது 3+3 6 அப்படின்னா இதை யார் சொல்லி கொடுத்தாலும் 3+3 6 அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க முடியும். தப்பாக சொல்லி கொடுக்கணும்னு நினச்சா அப்படின்னா தான் 3+3 7 8 அப்படின்னு சொல்லி வேறு நம்பரை சொல்ல முடியும். சரியான விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 3+3 6 தான் ஆன்சர். இதை யார் சொல்லி கொடுத்தாலும் இதுதான் கரெக்டான ஆன்சர்.
புரியுதுங்களா? ஸோ அதை யார் வேணாலும் சொல்லட்டும். நாம் ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் சரியான விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா தான் மார்க்கெட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கும். இல்லை அப்படின்னா முதல் 2 செனரியோவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி டவுனில் அதே மாதிரி சைட்வேஸ்குள்ளே போகிறதோ இல்லை அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதோ இந்த விஷயங்கள் தான் நடக்க வாய்ப்பு. அந்த கேப் அப்படின்றது ஃபில் ஆகாமே போயிடும் அனே நாளில். புரியுதுங்களா? ஸோ ஒரு கேப் விழுந்ததுக்கப்புறம் எங்கே என்ன நடக்கும், இந்த இடத்துல நாம் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, காலும் புட்டும் மாறி மாறி ஒவ்வொருத்தவனோட லோக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பையராக அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா, எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இந்த இடத்துல செல்லர் என்ன பண்ணுவான் அதை யோசிச்சு பாருங்கள். மார்க்கெட் என்ன தான் கேப் அப் ஆகிருந்தாலும் மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு அப்படின்னா கால் செல்லர் அப்படின்றவன் அவனோட பொசிஷனை க்ளோஸ் பண்ண மாட்டான். அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பை பண்ணணும். அவன் பை பண்ண ஆரம்பித்தாதான் மார்க்கெட் ட்ரெண்டாக மேலே போக ஆரம்பிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு செல்லர் எப்போ பை பண்ணுவானோ அப்போ நாமளும் பை பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை நம்ம உருவாக்கிக்கணும். புரியுதுங்களா? ஒரு செல்லரை நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா தான் மார்க்கெட்டில் உங்களால் ஒரு தயக்கம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் எடுக்கிற ட்ரேடை கரெக்டான எடுக்க முடியும், எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ண முடியும், இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும். மார்க்கெட்டை சரியான விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இதில் இருக்க வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சியில் கொடுக்குற டேட்டா படியே மார்க்கெட்டில் 95% பீப்புள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஆவரேஜாக மினிமம் 50,000 லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட்டை சரியான வகையில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட படிக்கிறவங்க எல்லாமே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கோடை போட்டு இந்த கோட்டை நான் தொட்டுச்சு அப்படின்னா பை பண்ணிப்பேன், இந்த கோட்டை தொட்டுச்சு அப்படின்னா நான் செல் பண்ணிப்பேன், எனக்கு அப்படி சொல்லித்தாங்க அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. மார்க்கெட் அப்படின்றது அப்படி கிடையாது. மார்க்கெட்டை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்கே உங்களால் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றத உங்களால் தீர்மானிக்க முடியும். ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் பைசாவில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் பைசாவுக்கு நீங்கள் தான் முதலாளி. அந்த பைசாவை காப்பாற்றிக்கிறதும் அதை லூஸ் பண்ணுறதும் உங்களால் மட்டும்தான் முடியும். அடுத்தவங்களை நம்பி என்றைக்குமே ஒரு ட்ரேட் அப்படின்றத எடுக்காதீங்க. புரியுதுங்களா? உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் உங்கள் பணத்தை காப்பாற்ற முடியும். இதை எப்போவுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கூடவே இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம் அப்படின்றத எப்போவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போயும் பெரும்பாலானவங்க 90%க்கும் அதிகமான பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் இதில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது அப்படின்றத மட்டுமே தான் ஃபாலோ பண்ணி அவங்க ட்ரேட்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் இருக்கிற டேட்டாவை பார்த்து ட்ரேட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு செஸ் போர்டு விளாட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரில் இருக்கவன் ஒரு காயினை மூவ் பண்ணதுக்கப்புறம் அவன் மூவ் பண்ண காயினுக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஒரு காயினை மூவ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களால் அதிகபட்சம் அந்த மேட்சை ட்ரா தான் பண்ண முடியும். நீங்கள் ஆப்போனன்ட் கொடுக்குற மூவுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போனன்ட் அடுத்த மூவ் என்ன பண்ணுவான் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஆப்போனன்ட் அடுத்த மூவ் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேற்ற காயினை நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாகும். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றதும் ஒரு செஸ் போர்ட் கேம் மாதிரி தான். இங்கே ஆப்போனன்ட் என்ன பண்ண வாய்ப்பு, செல்லர் என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றத தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு செஸ் போர்டை விளையாட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு செஸ் போர்டை விளையாட தெரிஞ்சுது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அந்த கேமை வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும்.
இங்கே உங்கள் ஆப்போனண்ட் என்ன பண்ண வாய்ப்பு, அதாவது செல்லர் என்ன பண்ண வாய்ப்பு, மார்க்கெட் சைட்வேஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா செல்லர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் அங்கே அதிகம். அவனுக்கு லாஸே வந்தாலும் ஹோல்ட் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாக மாறும். எந்த இடத்துல அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறான், அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் அவன் பை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. செல் பண்ணதை பை பண்ணால் மட்டும்தான் அவன் பொசிஷன் நில் ஆகும். ஸோ அவன் எந்த இடத்துல பை பண்ணுவானோ அந்த இடத்துல நாம் பையராக என்ட்ரி ஆகணும். இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். சரிங்களா? அதுக்கு கண்டிப்பாகவே டைம் எடுக்குங்க. உடனே எதுவுமே நடந்துராது. அதுவும் மார்க்கெட்டில், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக உடனே எதுவுமே நடந்துராது. கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு உண்டான டைமை கொடுத்து மார்க்கெட்டை கரெக்டான வழியில் பாருங்கள். நீங்கள் உங்களோட பார்க்குற சிந்தனை கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களோட எண்டிங் பாயிண்ட் சக்ஸஸாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே நாம் சொல்லியிருக்க வகையில் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற பட்சத்தில் மார்க்கெட்டில் உங்களோட பார்வை அப்படின்றதே மாறும். பார்வை மாறுது அப்படின்ற பட்சத்துலேயே உங்களால் சரியான விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த டைமை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட கோர்ஸ் அப்படின்றத டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸோட டீட்டெயில் இதுதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் சக்ஸஸ் ஃபார்முலா, அதுதான் நம்ம கோர்ஸோட நேமாகவே நாம் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து செல்லர் அவங்களோட என்ட்ரி பேட்டர்ன், எக்ஸிட் பேட்டர்ன், இதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து ஸ்பாட்டுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில், மார்க்கெட்டை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நாம் எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஃபாலோ பண்ணுற 3 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. செல்லர் ரீஎன்ட்ரி ஆகிற இடம், செல்லர் எக்ஸிட் ஆகிற இடம், அதை தாண்டி இன்ட்ராடேயில் பாட்டம் பிக் இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் நாம் எப்படி பை பண்ணணும், இதுதான் லோ அப்படின்றத எப்படி நாம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு 3 விதமான கூகுள் ஷீட்ஸ், லைவ் டேட்டா கூகுள் ஷீட்ஸ்னு ஒன்று இருக்கும், க்ளோசிங் ப்ரைஸ் கூகுள் ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும், டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த 3 ஷீட்ஸையும் நீங்கள் நம்ம கோர்ஸை எடுக்கிறது மூலயமா உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ஸோட ப்ரைஸ் 7000. இந்த 7000 அப்படின்றதுல இருந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் நம்மளோட கோர்ஸில் 15% நாம் ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஆஃபர் எப்போ வரையும் மட்டும் அப்படின்னா நம்மளோட அடுத்த பேட்ச் அப்படின்றது வர சண்டே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 31 நம்மளோட அடுத்த பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளான் படி லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும். லாஸ்ட் வீக் வேறு சில வேலைகளால் நம்மளால் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. வர சண்டே நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அன்னைக்கு 15% ஆஃபரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த 15% ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 6000 ரூபீஸ் உங்களால் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா, இந்த கோர்ஸ் 7000 நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை 6000க்கு விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், இங்கே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் அல்லது இங்கேயும் இருக்குது, 8122267073, இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யார்கிட்ட படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. மார்க்கெட்டில் என்ன கற்றுக்குறீங்க அதுதான் முக்கியம். சரியான வகையில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது கேரண்டியாக கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 15% ஆஃபரை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.